நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 108 மகாவேல் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோங்க. அது வேலா மட்டும் இல்லாம ரிங்கு, பெண்டன்ட், கடா, பிரேஸ்லெட் இந்த மாதிரி இருக்கு. அது கோல்டுலயும் இருக்கு, சில்வர்லயும் இருக்கு. ஒவ்வொரு வேலுக்கும் ஒரு ஒரு தனித்தனி அர்த்தம் இருக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க இப்ப பார்க்குறது வந்து வனவேலுங்க. இந்த வனவேல் பார்த்தீங்கன்னா, வானம் மாதிரி எல்லை இல்லாத வாய்ப்புகளோட அடையாளம் தான். சில நேரம் வந்து நம்ம கனவுகள் வந்து ரொம்ப பெருசா இருக்கும்ல, அதையெல்லாம் நம்பிக்கையோட நம்ம பண்ணணும்னு வந்து நினைவுபடுத்தும் இந்த ஒரு வேல். நம்ம வந்து இன்னும் உயர்ந்துட்டே இருக்கணும், அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு வேலை வாங்கி நம்ம பூஜை பண்ணலாம். அது வந்து நம்ம வாழ்க்கையில பெருசா வந்து லட்சியம் வச்சிருக்கிறாங்க, ஒரு இலக்கு இருக்கு அப்படின்னா இந்த ஒரு வேல் ஊக்கமா இருக்கும். இன்னும் நம்ம வந்து அதிகமான உயரத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு வேலை வாங்கி நீங்க பூஜை பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல்ல உங்க லைஃபை வந்து எடுத்துட்டு போகும். இந்த ஒரு வேல் வந்து வேலா மட்டும் இல்லாம நம்ம கிட்ட பெண்டன்ட்டாவும் இருக்கு, பிரேஸ்லெட்டாவும் இருக்கு, ரிங்காவும் இருக்கு. கண்டிப்பா இந்த வேலை வாங்கி கண்டிப்பா நீங்க வேர் பண்ணுங்க. அடுத்து நீங்கள் பார்க்குறது கமலவேல் தாங்க. கமலவேல் அப்படின்னா தாமரை அப்படின்னு அர்த்தம். அதாவது சேத்துல இருந்தாலும் அழகாக மலருதில்ல. அதனால் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம மதிப்பையும் நம்மளுக்கு மன அமைதியும் இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு அழகான அடையாளம் தான் இந்த கமலவேல். நீங்கள் அது பார்க்கும் போதே உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மேலே அந்த வேலுக்கு மேலே அந்த தாமரை எவ்வளோ அழகாக சூப்பராக பதிச்சிருக்காங்க பாருங்கள். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நம்மளோட நிலமை, நம்மளோட சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்ம எண்ணங்களை தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைவுபடுத்துகிற ஒரு வேல் தாங்க இந்த ஒரு வேல். உங்களுக்கு வந்து மன அமைதியும் நம்பிக்கையும் அதிகமாக வேணும், அதிகமாக வளர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வேலை வாங்கி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம். இது வேலா மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெண்டண்ட்டாகவும் இருக்குது, ரிங்காகவும் இருக்குது, சில்வர்லேயும் இருக்குது, கோல்டுலேயும் இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கலாம். சில்வரில் வந்து ஸ்டார்டிங் ஒரு 2000லேருந்தே பெண்டன்ட் அந்த மாதிரிலாம் வருது. கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்கி ஸ்டைலாக கேரி பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து நாகவேலுங்க. நாகவேல் அப்படின்னா நாகம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வு. வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமாக அணுகணும், யாரையும் காயப்படுத்தாமல் நம்ம பாதையில் தான் நம்ம முன்னேறணும்னு சொல்கிற ஒரு வேல் தான் இந்த நாகவேல். இது வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணுறோம், அதுக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கிறோம், அந்த நேரத்தில் வந்து நம்ம நிதானம் இல்லாமல் இருப்போம். ஸோ நிதானமாக யோசிக்கணும் அப்படின்றத நம்மளுக்கு நினைவுபடுத்தும் இந்த ஒரு வேல். நம்மளோட தன்னம்பிக்கையோடும் நம்மளுக்கு பாதுகாப்பு உணர்வோட வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை தரும் வேல் தான் இந்த நாகவேல். கண்டிப்பாக இதை வாங்கி நீங்கள் பூஜை பண்ணுங்கள். அந்த அளவுக்கு வீட்டில் வந்து நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும். ரொம்ப முன்கோவம் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இந்த வேலை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு வேல் வந்து உங்களுக்கு சில்வர்லேயும் இருக்குது, கோல்டுலேயும் இருக்குது. ஸ்டைலாக கேரி பண்ணிக்கிற மாதிரி ப்ராடக்டாகவும் இருக்குது. அடுத்து நீங்கள் பார்க்குறது சூரிய வேலுங்க. சூரியன் அப்படின்னாலே தினமும் வந்து தினம் உதிக்கும், தினமும் மறையும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தோல்வியுமே அந்த மாதிரி தான். நம்ம வந்து மறுநாள் எந்திரிக்கும் போது ஒரு புதுசாக உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கணும்னு ஒரு நினைவுபடுத்துகிற வேல் தான் இந்த சூரிய வேல். நம்ம லைஃப்பில் எவ்வளோ வந்து தோல்வியை சந்தித்தாலும், எவ்வளோ சோர்வாக இருந்தாலும், மனசு நிம்மதி இல்லாமல் இருந்தாலும் அது அன்னையோட மறந்துடும். மறுநாள் வந்து நம்ம புதுசாக தான் அதை நம்ம இது பண்ணணுன்ற மாதிரி தான் இந்த ஒரு வேல் வந்து நமக்கு இருக்கும். அதாவது நம்ம மனசில் வந்து ஒரு தைரியம் கொடுக்கும். அது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்குமே வந்து அது பாசிட்டிவ் எனர்ஜியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு வேலை வாங்கி நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து சந்திரவேலுங்க. சந்திரன் அப்படின்னாலே வந்து நிலவு எவ்வளோ பிரகாசமாக இருக்கும், நிலவு எவ்வளோ வந்து ஒளி தரும். அது வந்து ஒரு கூலான ஒரு பொருளாக நம்ம திங்க் பண்ணுவோம்ல. நம்ம லைஃப்லேயும் சில டைமில் நம்ம ரொம்ப வந்துட்டு கோவப்படுறோம், நம்ம ரொம்ப வந்துட்டு நிதானம் இல்லாமல் இருக்கோம் அப்படின்ற நேரத்தில் வந்து இந்த ஒரு வேல் வந்து நம்மளை ஒரு மென்மையாக வச்சுருக்கோம். ரொம்ப கோவப்படுத்தாமல் ரொம்ப இந்த 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 வேலை வாங்கி நீங்கள் பூஜை பண்ணும்போது நார்மலாகவே உங்கள் மைண்ட் எல்லாமே கொஞ்சம் கூலாக இருக்கும். ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்துட்டு கோவப்பட மாட்டீங்க. ரொம்ப வேகமாக போகிற இடத்துல வந்துட்டு இது வேகமாக போகக்கூடாது, கொஞ்சம் நிதானம் தேவை அப்படின்னு ஒரு நினைவுபடுத்தோம்னா இந்த ஒரு வேல் வந்து நீங்கள் வாங்கி டெய்லி வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து வேலா மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டைலாக கேரி பண்ணிக்கிற மாதிரி பெண்டன்ட் இருக்குது, கடா இருக்குது, பிரேஸ்லெட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வந்து சில்வர்லேயும் இருக்குது, கோல்டுலேயும் இருக்குது. நம்ம 108 மகாவேல் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வாங்கி நீங்கள் வேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வேல் பார்க்கலாம்.
அடுத்து நம்ம பார்க்குறது வந்து வர்ணவேல். அப்படின்னாலே மழை சொல்வாங்க. இல்லன்னா தண்ணின்னு சொல்வாங்க. ஸோ வந்து தண்ணி எப்படி வந்து ரொம்ப ஃபோர்ஸா எவ்வளோ தடை இருந்தாலும் அத தாண்டி வந்துரும். ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு புது வழிய கண்டுபிடிக்கும் தண்ணி. ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில எவ்வளோ தடை வந்தாலும் அத உடைச்சு எடுத்துட்டு வரும். இந்த ஒரு வேல் வந்து நீங்க வாங்குறதுனால உங்களுக்கு என்ன பலன்னா, கண்டிப்பா நம்ம மனசுல வந்து அவ்வளோ ஒரு நம்பிக்கைய குடுக்கும். அதாவது எந்த ஒருமே இப்போ நம்ம அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கைய எடுத்துட்டு வரும். நம்ம மனசுல வந்து ஓகே நம்மளால இதோட நம்ம துவண்டு போகக்கூடாதுன்னு நம்ம இன்னும் அடுத்த இதுக்கு போகணுன்றது ஒரு நினைவுபடுத்துற வேல் தான் இந்த ஒரு வேல். வேலை வந்து நம்ம எப்பவுமே வந்து ஒரு பொருளாவோ, ஒரு ப்ராடக்ட்டாவோ பார்க்காம, ஒரு நம்பிக்கையா வாங்கி நீங்க வீட்ல பூஜை பண்ணுங்க. கண்டிப்பா இப்ப நான் சொன்னது எல்லாமே உங்க லைஃப்ல கண்டிப்பா நடக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்ம அடுத்த வேல் பார்க்கலாம். அடுத்து நீங்க பார்க்குறது புஷ்ப வேலுங்க. புஷ்பம் அப்படின்னாலே ஃப்ளவர். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஃப்ளவர் வந்து என்ன அதோட தன்மை என்னன்னா, அதுவும் வந்து அழகா தெரியும். சுத்தி இருக்கிறவங்களையும் அதோட ஸ்மெல்லு வந்து நல்லா சந்தோஷமா வச்சிருக்கும். ஸோ அது மாரி புஷ்பத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா மகிழ்ச்சி. ஸோ இந்த ஒரு வேலை வாங்கி நம்ம வீட்ல பூஜை பண்றது மூலியமா நம்ம சுற்றி இருக்கிற நெகட்டிவ் எல்லாமே போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் நமக்கு இருக்கும். அதாவது நம்ம வந்து மற்றவங்க மேலே அன்பாக இருக்கணும் அப்படின்றத நம்ம சுட்டி காட்டிகிட்டே இருக்கோம். அந்த எண்ணம் வந்து நமக்கு தோணினே இருக்கும். நம்மளும் அன்பாக இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் அன்பாக பார்த்துக்கணும் அப்படின்றதுக்கான வேல் தான் இந்த ஒரு வேல். இந்த ஒரு வேலை வாங்கி நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக நம்மளை சுற்றி வந்து அன்பு மட்டும்தான் இருக்கும். மற்ற ஒரு எந்த கெட்ட எண்ணமும் நம்மளுக்கு தோணாது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வேலை வாங்கி நீங்கள் பூஜை பண்ணுங்கள். இந்த வேல் வந்து கோல்டில் பார்க்குறீங்க, இது சில்வர்லேயும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டைலாக கேரி பண்ணிக்கிற மாதிரி ரிங்கு, பெண்டன்ட்டு, பிரேஸ்லெட், கடா இந்த மாதிரியும் இருக்குது. இதை வாங்கி கண்டிப்பாக நீங்கள் பூஜை பண்ணுங்கள். இல்லை ஸ்டைலாக கூட நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம அடுத்த வேல் பார்க்கலாம். அடுத்து நீங்கள் பார்க்குறது அன்னவேலுங்க. அது மேலே வேல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டைலாக சூப்பராக ரொம்ப டிசைனாக அதில் இருக்க நுணுக்கங்கள்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த அன்னம் வந்து நல்லா தனித்தனியாக தெரியுது பாருங்கள். அன்னம் அப்படின்னாலே ஒரு ஞானத்தோட அடையாளம்னு சொல்லுவாங்க. ஸோ எது சரி, எது தப்பு, எது நல்லது, எது கெட்டதுன்னு நம்ம புத்திக்கு வந்து நல்லா தெளிவாக புரிய வைப்போம். இந்த ஒரு வேலை வாங்கி நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு சுற்றி இருக்க குழப்பம்லாம் நம்மளுக்கு தெளிஞ்சிரும். லைஃப்பில் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம கற்றுக்கணும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது நம்ம இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு வந்து லைஃப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு எண்ணத்தை வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு அன்னவேல் கொடுக்கும். கரெக்டான முடிவு எடுக்கிறதுக்கும் இது உதவும். கண்டிப்பாக இந்த ஒரு வேலை வாங்கி நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வேல் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது நந்தி வேல். நந்தி அப்படின்னா பொறுமை, நம்பிக்கை, பக்தி. உடனே பலன் கிடைக்கலனாலும் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும், நிறுத்தவே கூடாதுன்னு சொல்ற வேல் தான். நம்ம உழைக்கிற மதிப்பை உணர்த்தும் வேல் இது. உறுதியா நம்பிக்கையோட நடந்தா வெற்றி தானா வந்து சேரும் நினைவுபடுத்துற வேல் இந்த ஒரு வேல். நம்ம ஒரு வேண்டுதல் வந்து சிவபெருமான்கிட்ட வைக்கிறதுக்கு முன்னாடி நந்தி காதுல தான் எல்லாமே சொல்லுவோம். ஏன்னா நந்தி வந்து பொறுமையா எடுத்து நம்மளோட வேண்டுதலை எடுத்து சிவபெருமான்கிட்ட சொல்லும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. கண்டிப்பா வந்து பொறுமையா இருக்கணும், நம்ம வந்து எதுலையுமே அவசரப்படக்கூடாதுன்றதை இந்த ஒரு வேல் வந்து நமக்கு நினைவுபடுத்திட்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு வேலை வாங்கி நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறது மூலயமா நம்ம வீட்லேயும் கண்டிப்பாக அமைதி தான் நடக்கும். நம்ம வேணுனது எல்லாமே கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வேலை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்கள். இது வந்து பெண்டண்ட்டாகவும் இருக்குது, ரிங்காகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ஸ்டைலாக கூட இந்த மாதிரி கேரி பண்ணிக்கலாம். சில்வர்லேயும் இருக்குது, கோல்டுலேயும் இருக்குது. நம்ம அடுத்த வேல் பார்க்கலாம். அடுத்து நீங்கள் பார்க்குறது காமதேனு வேலுங்க. இந்த காமதேனு அப்படின்னா வளத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மக்கிட்ட கேஷ் மட்டும் இல்லைங்க, நம்மளோட ஹெல்த்து, நம்ம குடும்ப சந்தோஷம், மன நிறைவு, அதுக்கப்புறம் வந்து நல்ல ரிலேஷன்ஸு, ஸோ எல்லாமே வாழ்க்கையில் உண்மையான செல்வம்னா அது மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். கேஷ் மட்டும் இல்லாமல் நம்மளோட ரிலேஷனையும் சேர்த்து தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும், எல்லாமே சேர்ந்தே இருக்கணும், எல்லாமே சேர்ந்து அதான் ஹாப்பி அப்படின்றத வந்து நமக்கு நினைவுபடுத்திட்டே இருக்கிற ஒரு வேல் தான் இந்த ஒரு காமதேனு வேல். இந்த வேலை வந்து நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக இந்த ஒரு வேலை வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்கள். இந்த வேல் நீங்கள் பார்க்கும் போதே அதில் இருக்க வேலைப்பாடுலாம் அவ்வளோ அழகாக இருக்குது, தத்ரூபமாக இருக்குது. இது சில்வர்லேயும் இருக்குது, கோல்டுலேயும் இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு விசிட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ பார்த்தது வெறும் வேல் மட்டும் இல்லைங்க, ஒரு வேலுக்கும் ஒரு தனி அர்த்தம் இருக்குது, ஒரு தனி ஆசை இருக்குது, ஒரு தனி நேர்மறை எண்ணம் இருக்குது. உங்களுக்கு இதில் எந்த வேல் பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.